ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க பொருளை மட்டுமே பயன்படுத்தி ஸ்லைம் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸில் இருக்கவங்கள அந்த ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் அல்லது பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும். ஸோ கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பேஸ்ட்டும் எடுக்கணும். இது வந்து நீங்கள் வேறு பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ரிசல்ட் வரும்னு தான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து கோல்கேட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கோல்கேட் பேஸ்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்பூன் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும், இல்லைன்னா அது வந்து எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டையும் ஆயிலையும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் எடுக்கிறீங்கன்னா 4 ஸ்பூனு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பேஸ்ட்டை இந்த ஆயிலோடு சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணணும். பேஸ்ட் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து நல்லா ஆயிலுக்குள்ளே மிக்ஸ் ஆகி ரெண்டுமே ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஆயில் தனியாக தெரியாத அளவுக்கு பேஸ்ட்டையும் ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு உடனே ஸ்லைம் கிடைக்காது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடணும். நான் வந்து இதை 12 மணி நேரத்துக்கு இதை அப்படியே செட்டில் ஆக விட்டுட்டேன். ஸோ 12 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா சேர்ந்து வந்துருச்சு. ஸோ ஆனாலுமே இது வந்து இன்னும் கையில் கொஞ்சம் ஒட்டுது, ஆனால் மொத்தமாக எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து திருப்பி நம்ம கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். ஸோ இன்னொரு 12 மணி நேரம் வந்து இதை நான் அப்படியே காய வச்சிட்டேன். ஸோ இது ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஒரு நாளுக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் இதை வந்து திருப்பியும் காய வச்சிடலாம். இப்போ வந்து இது நம்ம 12 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கையில் ஒட்டவே இல்லை, கரெக்டாக ஸ்லைம் மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் அதை விட்டுட்டு எடுக்கும்போது நமக்கு கரெக்டான ஸ்லைம் மாதிரி கிடைக்கும். இது வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி இதில் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்லைம் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பேஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு பேஸ்ட்டு வேறு ஆயில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து டைம் வந்து வேறு மாதிரி எடுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு 24 ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி ஸ்லைம் மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வேறு பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வேறு மாதிரி டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. இடையில எடுத்து பார்க்கும்போது கையில் வந்து ஒட்டுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அது ஒட்டாமல் நமக்கு ஸ்லைம் மாதிரி கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வேறு பேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக, இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண ஸ்லைம்லேயே இதுதான் ரொம்ப சாஃப்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்லைம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த கிவ்அவேவோட வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.